மாசமாக இருந்தப்போல என்னை வந்து அண்ணா வந்து நீ சர்ச்சுக்கு வாப்பான்னு கூப்பிட்டாங்க. நான் வரேண்ணா அண்ணு சொன்னான். சரி, அப்படி இருக்கும்போது அப்படியே போய்கிட்டே இருப்பேன் சரக்கு அடிச்சுக்கிட்டு. நான் வரேண்ணான்ட்டு டாடா கட்டு போகிற மாதிரி போவேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு மாதிரியாக மனம் அது இந்த மாரி எல்லாருக்கும் தெரியுங்க. தெரிஞ்சு நான் போயிட்டு அப்புறம் அந்த மாமா தான் இட்டுட்டு போனாங்க. என்னைய கொண்டுட்டு போயிட்டு எனக்கு என்ன நடந்தது என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. திரும்பி அப்படி இருந்து என்ன செஞ்சுட்டேன், சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே சரி ஒரு சில பேர் சர்ச்சுக்கு வரவங்க சரக்கு அடித்தாங்க. அதை பார்த்துட்டு சரி அவங்களும் அடிக்கக்குள்ள நம்மளும் அடிக்குமான்ட்டு ஒரு நாள் போயிட்டு நான் சரக்கு அடித்தேன். அப்போ வந்து என்னை கர்த்தர் என்னை வந்து சுகப்படுத்தி வச்சுருந்தாலும் எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து எங்கள் பாஸ்டர் ஐயா தான் என்னை எங்கே பார்த்தாலும் எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா கூட என்னை அந்தமாரி பார்த்தது கிடையாது. அப்படியே கட்டி பிடிப்பாங்க. நான் முகத்தை திருப்பிக்குவேன். ஆனால் நிறையா சீரட்லாம் அடிப்பேன். இப்போ தம்பி சீரட்டு அடிக்கிறீங்களா, வாடை வருது நான். ஆனால் இல்லைண்ணா சரி அதோட நான் போயிடுவேன். அப்புறம் எனக்கா ஒரு நாள் நான் படுத்துக்கிட்டே யோசனை பண்ணேன், நிறையா நாள் நீ வந்து அண்ணன் இந்தமாரி சொல்கிறாங்களே இந்தமாரி போகிறாங்களே, நம்ம இதுக்கு வேலையும் நம்ம சர்ச்சுக்கு போய்கிட்டு இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுன்னுட்டு போவேன். அப்புறம் ஒரு நாள் என்ன செஞ்சால் சரக்கு அடிச்சுட்டு ஒரு நாள் நான் மதுவில் உட்காந்துருந்தேன். வாயில் சிகரெட்டு வச்சுருந்தேன். அண்ணா என்னை பார்த்துட்டாங்க. என்னால் முழுங்கவும் முடியல. இதை கூட அண்ணன் சொல்லியிருக்காங்க ஒரு நட, உங்களுக்கு தெரியும். என்னை பார்த்தவொன்னா முழுங்கவும் முடியாத, புகையை வெளியும் விட முடியாத வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், அதை எப்படியோ உள்ளுக்குள்ளே போய் தனக்கு மீறி புகை கண்ணாமண்ணான்னு வருது. ஒன்றும் பண்ண முடியல. சரி தம்பி நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க திரும்பினோன்னு நான் எங்கள் வீட்டுக்காரங்களோட சேர்ந்து வரேன் அண்ணன். அப்படியும் நான் போகல. எனக்கு ஒரு திரும்பி எனக்கு அதே மாதிரியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் பின்மாற்றம் அடைஞ்சு போய் நான் திரும்பியும் அதே மாதிரியே போயிட்டேன். அப்போ அந்த மாரி போகல. நீங்கள் நிறைய நாட வாணிங் பண்ணி பாப்பான்னு சொன்னாங்க, வரல. ஒரு நாள் எனக்கு திரும்பி அந்த மாரி வந்த உடனே தனக்கு மீறி எனக்கு எல்லாம் எந்த சிந்தனை எப்படி போனாலும் சரி நமக்கு எங்கே போனால் குணமாகுமோ அங்கே போய்டுன்ட்டு நான் அண்ணிக்கிட்ட போய் அண்ணியை போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னேன். நானா போனால் அண்ணன் ஏற்றுக்க மாட்டாங்க. போயிட்டு அண்ணியை போய் அழைச்சிட்டு வரணுன்னு வீரமணி எதுவும் போயிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க மூலயமா பிடிச்சி இட்டுட்டு போகிறாங்க. திரும்பி இட்டுட்டு போய் அண்ணா ஜெபம் பண்ண முடியாது அண்ணன் சொன்னாங்க. அப்படி ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா காரணம் என்னன்னா நான் செஞ்ச தப்பு திரும்பி நல்லா உணரணும். இன்னொன்று எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் எல்லாம் காலில் விழுந்து அண்ணா காலில் விழுந்துப்பா நீங்கள் ஒன்றும் இந்த மாரி பண்ணலன்னா அந்த பையனை ஒன்றும் பார்க்க முடியாது போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா சும்மா அவங்கள வாணிங்க பண்ணாதான் நான் அந்த மாரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷமா திரும்பி பண்ணிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணாங்க. என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. சரி ஒரு மாதம் 2 மாதம் போய்கிட்டு இருந்தேன். சரி இதுக்கு மேலே நம்ம வந்து சரக்கையே மறந்துடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். நானும் அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படியே வியாபாரத்துக்கு போகல அப்படியே எல்லாரையும் சொல்லுவேன், இந்தமாரி நான் இந்தமாரி இருந்தேன், என்னமாரி வீணாக போயிடாதீங்க சொல்லக்குள்ள சரின்னுட்டு அண்ணன்கிட்ட வந்து அப்புறம் சொன்னேன். இந்தமாரிலாம் சொல்லுவேன் நான் அந்தமாரிலாம் போனேன். சரிப்பா நீ அந்தமாரிலாம் சொல்லு, உனக்கு ஆண்டு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. சரி குழந்தை இல்லைன்னுட்டு ரொம்ப நாளாக இருந்தோம்னா எங்களுக்கு 2 குழந்தைய கொடுத்தாங்க ஆண்டவர். இப்போ எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குங்க.